வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புனித பூமியான காசியை பத்தி தான் பேச போறேன். சும்மா யதார்த்தமா ஒருத்தர்கிட்ட பேசும் போது காசி வந்து புனித யாத்திரை அதுனாரு. அதுல இருந்தே ஒரு பற்று வந்துச்சு. என்னைக்கான ஒரு நாள் காசி ஏன் நம்ம போகக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஐயா ஒருத்தர், அவருக்கு ஒரு பிரச்சனை, அது தீர்த்து கொடுக்கணும்னாரு. பரம்பரை சொத்து வரணும். அதுக்காக போயிட்டு காசியில போய் ஒரு பரிகாரம் பண்ணவன சரியா போயிடும்னாங்க. அதனால அவருக்காக போனோம். இங்க சென்னையில இருந்து பிளைட்ல போறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அங்க தங்கி இருந்து பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு 35,000 ரூபாய் செலவாகும். தோராயமா 2 பேர் போனா 70,000 ரூபாய் செலவாகும் ஈஸியா. அங்க போயிட்டு எதுக்கெல்லாம் காசுக்கு போலான்னா, மன அமைதிக்கு போகலாம், மன திருப்திக்கு போகலாம், பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா போகலாம், பித்ரு சாபம், பித்ரு பரிகாரம், இந்த இறந்தவர்கள் சம்பந்தப்பட்டது போனோம்னாலும் போகலாம். பொதுவா வந்து காசிக்கு போனா திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு அந்த காலத்திலே ஒரு நம்பிக்கை உண்டாம். காசியில் போனா மரணத்துக்கு தான் போவாங்க. அங்க அதிகப்படியான மக்கள் மரணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. காட் அப்படின்றாங்க. அது வந்து ஹரிச்சந்திரா காட்டு, இந்த மாதிரி நிறைய சுடுகாட்டுக்கு பேர் காட்டு அப்படின்றாங்க. இது எப்படி நிறைய இது இருக்கு கேட்டகரி. இதுல வந்து ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு 20,000 இருந்து ஒரு 50,000 5 லட்சம் வரையும் கூட இருக்குதான். போட்ல கொண்டு போய் கடல்ல வீசுறவங்க எல்லாம் உண்டா, பூஜெல்லாம் பண்ணி சில நேரத்துல அது அப்படியும் பண்றாங்க. காசி பொறுத்த வரையில நீங்க இந்த குளிர் சீசன்ல போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. எப்பன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். காசில நீங்க எல்லா பட்ஜெட்லயும் ரூம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவேளை லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஆனா யாராவது தமிழ் பேசுறவங்க இருக்காங்களா, ஆப்கோ மாலும் தமிழ் அப்படின்னு யாருன்னா கேட்டோம்னா அவங்க அப்படி லிங்க் கொடுக்குறாங்க. நிறைய பேர் நான் போகும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கண்ணை கட்டி விட்ட மாதிரி தான். ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவ்வளோ ஒரு பவர். நம்ம பேச பேச கம்யூனிகேஷன் டெவலப் ஆயிட்டே இருக்கும். காசி பொறுத்தவரையில காசி வந்து புனித யாத்திரை. காசியில போய் கால் வச்ச உடனே கால் வலிக்க ஆரம்பிக்குது. அங்க வீல் சேர்ல தள்ளிட்டு போறாங்க. வயசானவங்களா இருந்தாலும் சரி, நடக்க முடியாதவங்களா இருந்தாலும் சரி. நீங்க வீல் சேர்ல போனீங்கன்னா 10 நிமிஷம் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். அவங்களே கூட்டு போய் அவங்களே கூட்டு வந்துருவாங்க. 10 நிமிஷம் தான். வயதானவர்கள் தானே அதிகமா வர்றாங்க காசிக்கு. அதனால அவங்களுக்கு சொல்றேன். அது எங்க இருக்கும் அப்படின்னா, வீல் சேர் வர்ற வயல்லாம் இருக்கும். 50 ரூபா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா கேட்டானு கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கிருந்து கோயிலுடைய வீல் சேர் இருக்கு, அதில் தான் கூட்டு போவாங்க. ஒரு இடத்துல போய் உட்கார வச்சிருவாங்க. அங்கிருந்து கோயிலுடைய வீல் சேர்ல நம்ம போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 12 மணிலேருந்து ஒரு 6 மணி வரையும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது கோயில்ல. அதுக்கப்புறம் தான் கிரௌட் ஆரம்பிக்குது. ஒன்று காலையில ஆரம்பிக்குது, இல்லை சாயங்காலம் ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு வந்து திருப்பம் வருதான். சாபம் இருந்தா போயிட்டு பண்ணிட்டே இருக்கலாம். அங்க போயிட்டு பரிகாரம் இல்ல, அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து தண்ணியில போட்டாலும் சரி, அந்த கங்கை நீர்ல குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்தாலும் சரி, அதுவும் ஒரு வகையான பலனை தருன்றாங்க. காசிக்கு போயிட்டு வந்தா கரெக்டா 90 நாளுக்குள்ள வாழ்க்கை மாறும் அப்படின்னு நிறைய மக்கள் நம்புறாங்களாம். இந்துக்களுடைய புனிதமான ஒரு இதுல காசி முக்கியமா இருக்கு. இங்க வெறும் சைவம், அதாவது காசிக்கு போனோம்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும்னா சைவத்தை மெயின்டைன் பண்ணணும். போறதுக்கு முன்னாடியே சைவம், போனதுக்கு அப்புறமும் சைவம். இந்த மாதிரி சைவங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால காசியில சைவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்பாவது காசிக்கு போக வாய்ப்பு இருந்தா போங்க. மற்ற டீட்டெயிலாம் அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்ப நீங்க கோயிலுக்கு பிளான் பண்ணாலும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாள் மட்டும் பண்ணுங்க. மற்ற நாள்லாம் பயங்கர கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே கூட கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீயா இருக்குது. நீங்க காசிக்கு போகணும்னு ஒரு வேளை பிளான் பண்ணாலும் சரி, வேற எந்த கோயிலுக்கு போனாலும். ஏன்னா நாங்க ஒரு 18,000 கோயில் போயிட்டு வந்திருக்கேன். நான் எனக்கு அனுபவம் நிறைய.
நிறைய கோயில்ல வைப்ரேஷன். நீங்க கால் வச்ச வைக்க உங்களுக்கு பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். மெயினா கால் வலிக்கும். கோயிலுக்கு உங்களுக்கு போனா, சக்தி வாய்ந்த கோயில்னா கம்பல்சரி கால் வலிக்கும். இப்போ காசியில வந்து ஒன்று வீல் சேரு, அப்படி இல்லாட்டி ரிச்சா, குடும்பத்தோட போறீங்கன்னா ரிச்சா, இல்லாட்டி வீல் சேரு. அந்த கங்கை கிட்ட போறதுக்கு படிக்கட்டுல தான் போய் ஆகணும். கொஞ்சம் இறங்கி தான் போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அங்க தமிழ் பேசக்கூடிய மக்கள், கடை வச்சுக்கிறவங்கன்னா நிறைய பேர் தமிழ் பேசுறாங்க. நீங்க பேச்சு கொடுக்கணும். நான் பேச்சு கொடுத்தீங்கன்னா தமிழ் பேசுவாங்க. அதே போல அகோரிகளை போய் பார்க்கலாமான்னு நான் கேட்டேன். அகோரிகளை ஃபேமிலியோட போய் பார்க்கறது சேஃப்டி கிடையாதான். சில நேரத்துல பேச்சுலரா போய் பார்க்கலாமா, சில நேரத்துல புடிங்கு வாங்கலாம், சில நேரத்துல வந்து எலும்புல அடிக்கிறதெல்லாம் உண்டாம். எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அதில் அடிக்கிறதெல்லாம் உண்டாம். அகோரிகள்ல பார்க்கறது அவ்வளோ சுலபம் கிடையாது. முன் ஜென்ம தொடர்பு இருந்தா ஒரிஜினல் அகோரியை பார்க்கலாம். நிர்வாணமா தான் இருப்பாங்களாம். 2:30 மணிக்கு ஒரு சொன்னாங்க, விடியற் காலில் 2:30 மணிக்கு வாங்க, அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த டைம்ல எப்படி யாரு சுடுகாட்டுல போய் பார்க்கறது? அதனால மணிகண்டா காட்டு அப்படின்னு, ஏதோ மணி காட்டு அப்படின்றாங்க, அந்த இடத்துல தான் இருப்பாங்களாம் அவங்க. த்ரில்லிங்கா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இருந்தேன்னு வச்சுங்க. அங்க பார்க்கறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும். பொருள் ஏதாவது திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சாப்பாடு கிடைக்கணும்னா சுத்தி சுத்தி அலையணும். நம்ம சாப்பாடு கிடைக்காது. அங்க பாகு பஜ்ஜி, அந்த பஜ்ஜி, இந்த பஜ்ஜி, சொஜ்ஜி, இதுதான். இங்க வந்து எப்படா ஊருக்கு வர போறன்ற ஒரு நிலைமை வந்துடும். ஒரு 3 நாள் 2 நாள்லயே. காசில என்னென்ன பொருள் கிடைக்கும்னா ருத்ராட்சம் கிடைக்கும், தீர்த்தம் கிடைக்கும், மண்ணு கிடைக்கும். அதாவது காசியுடைய தீர்த்தத்தை மண்ணாக்கி வச்சிருக்காங்க, பொடியாக்கி. அது வீட்டுல போய் தெளிச்சாலும் ஒரு பவர் உண்டு அப்படின்றாங்க. காசி யதார்த்தமானது. எல்லோருக்கும் வாய்ப்பு அமையாது. 125 கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் அங்க வர்றாங்களாம். அவங்களுக்கு தான் பாக்கியம் இருக்குது. பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால நீங்க எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாம போனீங்கன்னா அப்படியே நடந்துடும். அந்த தெய்வத்துக்கிட்ட எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு கேட்கவே கூடாது. அங்க போய் பூஜை பண்ணிட்டு வந்தாலே ரிசல்ட் பக்கா அப்படின்றாங்க. போட் இருக்குது. போட்ல போனோம்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபா, 200 ரூபா, 100 ரூபா. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கணும் அப்படின்னா 1000 ரூபாய். போட்லயே போய் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா போட்டுக்கு 2000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரையும் வாங்குறாங்களாம். அது இல்லாம பூஜை பண்ணணும்னா தனி, அது 5000 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரையும் வாங்குறாங்களாம். நிறைய பணக்காரங்க போட்ல போய் பண்றாங்க. வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.